Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. Titan submersible கடலுக்குள்ள காணாம போய் 5 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே இந்த உலகத்துல எக்கச்சக்கமான சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வெளிய வர ஆரம்பிச்சிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் foremost இன்ஃபர்மேஷன் தான் 19 வயசு பையன் நான் டைட்டன் சப்மர்சிபிள்ல போவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சோம். அவனுடைய அப்பா தன்னுடைய ஆசைக்காக கூட்டி போய் இறக்க வச்சது. அடுத்த ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் அந்த டைட்டானிக் சப்மர்சிபிள்குள்ள டிராவல் பண்ண ஒருத்தரோட வைஃப் பாத்தீங்கன்னா 1912வது வருடம் கடலுக்குள்ள மூழ்கி பயங்கரமான ட்ராஜடிக்குள்ளான டைட்டானிக் ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷிப்ல டிராவல் பண்ணி இறந்து போனவங்களோட வம்சாவளியா. அதுக்கடுத்து மூணாவது இன்ஃபர்மேஷன் இந்த உலகத்தோட பிக்கஸ்ட் யூடியூப் கிரியேட்டரான மிஸ்டர் பீஸ்டே இந்த டைட்டன் சப்மர்சிபிள் அழைத்ததாகவும், ஆனா எனக்கு கடலுக்கடியில போறதுனா பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்ததாகவும், அந்த ஒரு மறுப்பை எனக்கு லக்கா அமைஞ்சதாகவும் அவர் பண்ண ட்வீட் இந்த உலகத்தையே அதிர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இன்னைக்கு வீடியோல இந்த டைட்டன் சப்மர்சிபிள் பத்தின பல சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனையும் அதே நேரத்துல இந்த டைட்டன் சப்மர்சிபிளோட கடைசி திக் நிமிடங்களையும் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். இது ஜூன் 16, 2023 இந்த ஒரு டைம்ல MV போலார் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா டைட்டன் சப்மர்சிபிள் எதிர்த்து கனடால இருந்து கிளம்புது. அப்படி கிளம்புன அந்த ஒரு கப்பல் கனடால இருந்து கடல்ல 700 கிலோமீட்டர் அடைந்த உடனே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. அப்படி ஸ்டாப் ஆகிற அந்த ஒரு கப்பல்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பில்லியனர் ஒருத்தர் இருக்காரு, பாகிஸ்தானோட பிசினஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட மகன் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கடுத்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எக்ஸ்ப்ளோரர் ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து அந்த டைட்டன் சப்மர்சிபிளோட சிஇஓவான ஸ்டாக்டன் ரஸ் அப்படின்றவரும் கூட இருக்காரு. இவங்க இந்த இடத்த அடைஞ்சதுக்கான முக்கியமான ரீசன் இந்த உலகத்தோட மோஸ்ட் ஃபேமஸான ரெக்கேஜான டைட்டானிக் ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைட்டானிக் ஷிப்பை 13,000 அடி ஆழத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இவங்க இந்த ஒரு இடத்தையே அடைஞ்சிருக்காங்க. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் வருது, அதாவது ஜூன் 17 வருது. அந்த ஒரு டைம்ல அந்த கப்பல்ல இருந்த பிரிட்டிஷ் பில்லியனரான ஹாமிஸ் ஹார்டிங் அப்படின்றவர் Facebookல ஒரு போஸ்ட் போடுறாரு. அப்படி அந்த போஸ்ட் போடுறப்ப அவருக்கே தெரியாது இதுதான் தன்னோட வாழ்நாள்ல நம்ம போட போற கடைசி Facebook போஸ்ட் அப்படினேவும். அந்த போஸ்ட் அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் 2023 வருடத்திலேயே டைட்டானிக்கை பார்க்க போற முதல் மேன்ட் மிஷன். அதை தான் நாங்க இப்ப பண்ண போறோம். இந்த ஒரு மிஷன் மேற்கொள்றப்ப இயற்கை சீற்றங்கள் இதை வந்து தடுக்கலாம், ஏன்னா பாஸ்ட்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நிறையவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் Facebookல ஒரு போஸ்ட் போடுறாரு. சப்போஸ் இவர் போஸ்ட்ல போட்ட மாதிரி இயற்கை சீற்றம் ஏதாச்சும் ஒண்ணு வந்து இவங்களோட மிஷனை தடுத்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு டேட்ல அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களோட அன்லக்கு இவங்க இந்த ஒரு மிஷனை மேற்கொள்றப்ப எந்த விதமான வெதர் சேஞ்சஸும் அங்க நடக்கவே இல்ல. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் வருது, அதாவது ஜூன் 18 வருது. அந்த ஒரு நாள்ல அதிகாலை 4 மணிக்கு இந்த டைட்டன் சப்மர்சிபிள் கடலுக்குள்ள போறதுதான் பிளானாவே இருந்துச்சு. ஆனா ஏதோ சில காரணங்களுக்காக அது 4 மணிக்கு கிளம்பாம காலை 8 மணிக்கு இந்த ஒரு மிஷனை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ், ஜூன் 18 காலை 8 மணிக்கு இந்த டைட்டன் சப்மர்சிபிள் கடலுக்குள்ள மூழ்கி அதோட மிஷனை ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மிஷனை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த மிஷனை மேற்கொள்றதுக்கு ஒவ்வொரு நபரும் $2,50,000 டிக்கெட் வாங்கியிருக்கணும். அது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா $2 கோடி கொடுத்து இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கிட்டு இந்த சப்மர்சிபிள் நம்ம ஏறி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா கடலுக்குள்ள நம்மள 8 மணி நேரம் டிராவல் பண்ண வைப்பாங்க. அதாவது கடலோட மேற்பரப்புல இருந்து கீழே அடிப்பக்கத்துல டைட்டானிக் உடைஞ்சு கிடக்கு பாத்தீங்களா, அந்த டைட்டானிக் ஷிப் அடைஞ்சு அதை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் கீழ இருந்து மேல வர்ற வரைக்கும் ஆகிற மொத்த காலமே 8 மணி நேரம் தான். இந்த 8 மணி நேரம் ட்ரிப்புக்காக நம்ம கிட்டத்தட்ட $2 கோடி செலவு பண்ணி இந்த மிஷனை நம்ம மேற்கொள்ளணும். அப்படிதான் இந்த சப்மர்சிபிள்குள்ள இருக்க 4 பேர் பாத்தீங்கன்னா $2 கோடி செலவு பண்ணி இப்போ அந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணி கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. காலை 9:45 ஆகுது. அதாவது டைட்டானிக் சப்மர்சிபிள் கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 45 நிமிஷம் கடக்குது. சோ அந்த ஒரு டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியும் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், அது வரைக்கும் டைட்டன் சப்மர்சிபிள்ல இருந்து ரெகுலரா வந்துட்டு இருந்த சிக்னல் திடீர்னு அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கட் ஆகுது. இப்படி டைட்டன் சப்மர்சிபிள்ல இருந்து சிக்னல் கட் ஆன உடனே பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஷிப்ல இருந்து அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் சிக்னலை ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணி ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா என்னத்தை தான் ட்ரை பண்ணாலும் டைம் தான் டிக்கிங் ஆகுதே தவிர அவங்களால டைட்டன் சப்மர்சிபிள்ல இருந்து சிக்னலை மறுபடியும் ரிவைவ் பண்ணவே முடியல. இந்த ஒரு விஷயத்தை இனிஷியலா பார்க்கறப்ப அவங்க அந்த அளவுக்கு பெருசா பேனிக் ஆகாம நார்மலா தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான மெக்கானிக்கல் மால் ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த மாதிரியான ட்ரிப்ல சாதாரணமான ஒரு விஷயம் தானா. இதற்கு முன்னாடி இதே மாதிரியான மெக்கானிக்கல் மால் ஃபங்க்ஷன் நிறைய நடந்திருக்கு. அது மறுபடியும் அவங்க ரிவைவ் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கும். அதை நம்ம ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி ட்ரை பண்றப்ப டைம் தான் ஓடிச்சே தவிர அவங்களால சிக்னலை ரிவைவ் பண்ணவே முடியல. மதியானம் 2:06 ஆகுது. அதாவது டைட்டன் சப்மர்சிபிள் கடலுக்குள்ள போய் எக்ஸாக்ட்டா 6 மணி நேரம் 6 நிமிடங்களும் கடக்குது. சோ இதுக்கு மேலே இந்த ஒரு பிரச்சனையை சாதாரண பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிறதுக்கு விரும்பவே இல்ல. ஏன்னா இவங்களோட கால்குலேஷன் படி உள்ள போன அந்த டைட்டன் சப்மர்சிபிள் எக்ஸாக்ட்டா மாலை 4 மணிக்கு கடலோட மேற்பரப்பு அடைஞ்சிடணும். ஆனா இப்பயே மணி பார்த்தா 2:06 ஆயிடுச்சு இல்லையா. சோ இன்னும் 2 மணி நேரத்துல அது மேல வரணும் அப்படின்னா அதோட சிக்னல் கரெக்டா இருந்தா மட்டும் தான் மேல வர முடியும். சோ அப்ப சம்திங் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா உள்ள நடந்திருக்கு அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ண உடனே கோஸ்ட் கார்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது கடற்கரை பாதுகாவலர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அதாவது எங்களோட டைட்டன் சப்மர்சிபிள் கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதோட சிக்னல் கட் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் அது ரிவைவ் ஆகவே இல்ல அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கோஸ்ட் கார்ட்ஸ் சொல்றாங்க. அதுக்கடுத்து டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. மாலை 5:40 ஆகுது. அந்த ஒரு டைம்ல தான் யுஎஸ் நேவி பாத்தீங்கன்னா அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அதுதான் டைட்டன் சப்மர்சிபிள் கடலுக்குள்ள மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு சப்மர்சிபிள்ல 5 பேர் இருந்தாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. சோ இந்த நியூஸ் வந்து யுஎஸ் நேவி கனடா நேவி
சேர்ந்து காணா போன அந்த டைட்டன் சப்மர்சிபிள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடினோடனே கிடைக்கிற அளவுக்கு அவங்க சின்ன பகுதியெல்லாம் தெரியல. அவங்க தேடுற பகுதி ஒரு மிகப்பெரிய பகுதி. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாக்டா சொல்லணும்னா அமெரிக்காவோட கனெக்டிகட் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேட் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பகுதியில தான் தேடுறாங்க. இந்தியால இருக்க எக்ஸாம்பிள் படி சொல்லணும்னா நாகாலாந்து ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேட் அளவுக்கு பெரிய பகுதியில தான் இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப டைம் தான் டிக்கிங் ஆகுதே தவிர இவங்களுக்கு எந்த விதமான குழுவும் கிடைக்கல. சோ அடுத்த நாள் காலை ஆகுது, ஜூன் 19ஆம் தேதியும் வருது. அந்த ஒரு டைம்ல தான் ஓசன் கேட் நிறுவனம் ஒரு முக்கியமான தகவலையும் வெளியிடுறாங்க. அதுதான் உள்ள இருக்க டைட்டன் சப்மர்சிபிள்குள்ள 96 மணி நேரம் மட்டும் தான் ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். சப்போஸ் 96 மணி நேரத்துக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா உள்ள இருக்கவங்க ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இறந்து போயிருவாங்க அப்படின்ற விஷயத்தை ஓசன் கேட் நிறுவனம் வெளியிடுறாங்க. அப்படி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியிட்டப்ப அவங்க கொடுத்த டெட்லைனே ஜூன் 22 வியாழக்கிழமை காலையில 8 மணிக்குள்ள கண்டுபிடிச்சணும் அப்படின்றதான். சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அது வரைக்கும் நடந்துட்டு இருந்த தேடுதல் பணி இன்னமும் பயங்கர ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் தேடுதல் பணியை பயங்கர ஃபாஸ்டா ஆக்கினாலும் இவங்களுக்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. ஜூன் 20 காலை 5:18 ஆகுது. அந்த ஒரு டைம்ல தான் தேடுற எல்லாருக்குமே பயங்கர ஹோப்ப கொடுக்குற மாதிரி அண்டர் வாட்டர்ல ஒரு நாய்ஸ் டிடெக்ட் பண்றாங்க. அந்த ஒரு நாய்ஸை பாத்தீங்கன்னா கனடியன் ஏர்கிராஃப்ட் தான் ரிசீவ் பண்ணுது. அந்த நாய்ஸ் கேட்கறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் சப்மர்சிபிள்ல இருக்க ஏதோ ஒரு ஹியூமன் சப்மர்சிபிள தட்டுற மாதிரியான சவுண்ட் தான் ரிசீவ் பண்றாங்க. ஆனா என்னதான் கேட்கறதுக்கு மனுஷன் தட்டுற மாதிரியான சவுண்ட் மாதிரி இருந்தாலும் அது ஷூர் ஷாட்டா மனிதன் தட்டுற சவுண்ட் தான் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. இருந்தாலும் இது வரைக்கும் ஹோப்பே இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த ஒரு நாய்ஸ் அவங்களுக்கு ஹோப்பா தான் இருந்துச்சு. சோ கண்டிப்பா அவங்க உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப அந்த தேடுதல் பணியில இருந்த ஒருத்தர் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, கடலுக்கடியில காணாம போன சப்மர்சிபிள தேடுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனா குண்டூசியை தேடுற கதையா தான் இருக்கும். சோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி தேடுதல் பண்ணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் இந்த சிப் எப்படி காணாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸும் பல தியரிஸை வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சிப்ல மேபி பவர் லாஸ்ட் ஆயிருக்கும், அதனால தான் அந்த சிப்ல சிக்னல் கட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு சில பேர் கடலுக்கடியில ஏற்பட்ட சுழல மாட்டி தான் அந்த சிப் காணாம போயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இவங்க டைட்டானிக் இருக்க தரை மட்டத்தை அடைஞ்சிருக்கலாம். அப்படி அடைஞ்சிட்டு அந்த டைட்டானிக்கை சுத்தி பாக்குறப்ப மேபி அந்த டைட்டானிக்குள்ள இருக்க ஏதாவது ஒரு பார்ட்ஸ்குள்ள மாட்டிருக்கலாம், அதனால கூட சிக்னல் லாஸ்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் மேல இன்னும் சில பேர் மேபி இந்த சப்மர்சிபிள் ஓசனோட தரை மட்டத்தை அடைஞ்சிருக்கலாம். அப்படி அடைஞ்ச அந்த சப்மர்சிபிள் மேபி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இவங்க உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சில பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த டைட்டன் சப்மர்சிபிள் மேபி கேட்டாஸ்ட்ரோபிக் இம்ப்ளோஷனுக்கு உள்ளாயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்ன இந்த ஒரு வேர்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் டைட்டன் சப்மர்சிபிள பத்தி எக்கச்சக்க क्वेश्चन மக்களிடையே எழுப்ப ஆரம்பிச்சிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் क्वेश्चन இந்த டைட்டன் சப்மர்சிபிள் இருக்கு பாத்தீங்களா, இது சர்டிஃபை பண்ணப்பட்டதா இல்லனா அப்ரூவல் பண்ணப்பட்டதா அப்படின்றதா அது. இந்த क्वेश्चन வந்தனே யுஎஸ் நேவி சொன்ன ஒரே பதில் அவங்க எங்கிட்ட எந்த விதமான சர்டிஃபிகேஷனும் வாங்கல, எந்த விதமான அப்ரூவலும் வாங்கல அப்படின்றதா. சோ இவங்க சொன்ன இந்த ஒரு பதிலை கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருது இது ஒரு சேஃப்டியான ரைட் இல்ல அப்படின்றத. இதை இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ற மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இந்த கம்பெனில நடந்திருக்கு. அதுதான் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு எக்ஸாக்ட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனில வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் வெளியேறி இருக்காரு. அவர் வெளியேறதுக்கு முக்கியமான ரீசனா இருந்தது இந்த சப்மர்சிபிளோட ஸ்ட்ரக்சரல் டிசைனே தப்பா இருக்கு அப்படின்றதுனால தானா. சோ இந்த மாதிரியான அமைப்புல ஒரு சப்மர்சிபிள உருவாக்கினா அது கண்டிப்பா விபத்தை சந்திக்கும் அப்படின்னு அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. இது அவர் கமெண்ட்டை எடுத்து சொல்லிருக்காப்ல. அப்படி அவர் சொன்னதை கேட்டு அவங்க அந்த சப்மர்சிபிள சரி பண்றதை விட்டுட்டு இவங்க அவரை வேலையை விட்டு தூக்கி விட்டாங்களாம். சோ இதுல இருந்து இவங்க இந்த சப்மர்சிபிள உருவாக்குறப்பே சேஃப்டி அப்படின்றத இவங்க பெருசா கண்டுக்கல அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. இதுக்கெல்லாம் மேல ஒரு தடவை ஒரு ஜர்னலிஸ்ட் இந்த டைட்டன் சப்மர்சிபிள இன்டர்வியூ எடுக்க போயிருக்காப்ல. அப்படி அவர் இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவரையும் கடல் கடியில கூட்டு போயிருக்காங்க. அப்படி அவர் கூட்டு போறப்ப 37 மீட்டர் ஆழத்துக்கு கீழே போறப்ப அந்த சப்மர்சிபிள்ல மெக்கானிக்கல் மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. உடனே அந்த சப்மர்சிபிள கடலுக்கு மேற்பரப்புல கொண்டு வந்துட்டாங்களா. அப்படி மேற்பரப்புல கொண்டு வந்து அவருக்கே ஒரு மாதிரி ஆச்சு, என்னங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்ல. அதுக்கு அந்த டைட்டனோட சிஇஓ இந்த மாதிரியான மெக்கானிக்கல் மால் ஃபங்க்ஷன் நடக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம், இதை நாங்க அப்பக்கப்பயே சரியும் பண்ணிடுவோம். அதுவும் ட்ரிப்புக்கு வரப்பெல்லாம் ஒரே நாள்ல நாங்க கூட்டு போயிட்டு வெளியே வந்துருவோம் மாட்டோம். ஒருத்தவங்க டிக்கெட் புக் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நாங்க 5 டேஸ் கொடுப்போம். அந்த 5 நாட்களுக்குள்ள என்னைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்குமோ அன்னைக்கு நாங்க உள்ள கூட்டு போயிட்டு வெளியே வந்துருவோம். மற்ற நாள்ல உள்ள கூட்டு போறப்ப ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்க வெளியே கூட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லி இருந்திருக்காப்ல. சோ இந்த ஒரு விஷயம் அந்த ஜர்னலிஸ்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக்கா வச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இவரும் டீப் சீ கூட்டு போறப்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் சிக்னலே லாஸ்ட் ஆயிருந்துச்சா. அந்த ஒரு டைம்ல இவருடைய பேனிக் சிச்சுவேஷன் சொல்லவே முடியல அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிருக்காரு. சரி இது மட்டும் தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சப்மர்சிபிள்குள்ள பெருசா கண்ட்ரோலிங் சிஸ்டம் எதுவுமே இருக்காதாம். அவ்வளவு பெரிய சப்மர்சிபிள கண்ட்ரோல் பண்றதுக்கு மொத்தமே 3 விஷயம் மட்டும் தான் இருக்குமா. அதுல மெயின் கண்ட்ரோலே ஒரு ஜாய்ஸ்டிக்காம். அதோட பிரைஸே வெறும் 30 அமெரிக்கன் டாலர் தானா, அதாவது வெறும் 2500 ரூபாய் தானா. சோ 2 கோடி ரூபாய் கொடுத்து கூட்டு போற அந்த சப்மர்சிபிள கண்ட்ரோல் பண்றதுக்கு டிவைஸோட விலை வெறும் 2500 தானா. அதோட சேஃப்டி எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இன்னும் 2 விஷயம் அந்த சப்மர்சிபிள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பவர் பட்டன் இருக்குமா, இன்னொன்னு ஒரே ஒரு டச் டிஸ்ப்ளே இருக்குமா. இந்த 3 தவிர உள்ள கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற ஒண்ணுமே இருக்காதான். இத பத்தி ஜர்னலிஸ்ட் என்னங்க இவ்வளவு சிம்பிளா டிசைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சிஇஓட்ட கேக்குறப்ப, இந்த சப்மர்சிபிளோட சிலிண்டர் நாங்க கார்பன் ஃபைபரை வச்சு உருவாக்கியிருக்கோம், இதோட கேப்பை நாங்க டைட்டானியம் வச்சு உருவாக்கியிருக்கோம், இதுக்கெல்லாம் மேல இதை நாங்க நாசாவோட கம்பைன் ஆகி தான் உருவாக்கவே செஞ்சிருக்கோம். சோ இது உங்களை சேஃப்டியா மேல கொண்டு போய் தான் சேர்க்குமே தவிர உங்களுக்கு எந்த விதமான விபத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயர் ஸ்டாப்லையாம். சோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான தேரி
ஒவ்வொருத்தவங்களும் மற்றவங்கள ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த டைம்ல இது முக்கியமான விஷயம் கிடையாது. தொலைஞ்சு போன டைட்டானே அதுக்குள்ள இருக்க 5 பீப்பிளையும் கண்டுபிடிக்கிறதான பிரியாரிட்டியான விஷயம். சோ அந்த ஒரு வேலையை தான் இப்ப துரிதப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி துரிதப்படுத்துறப்ப ஜூன் 21 அனதர் பேங்கிங் சவுண்ட் கடலுக்கடியில கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே இன்னும் ஹோப் அளவுக்கு அதிகமாகுது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி பேங்கிங் சவுண்ட் கிடைச்சல. சோ அதே மாதிரி பேங்கிங் சவுண்ட் இப்பயும் கேக்குது அப்படின்னா மேபி அது மறுபடியும் டைட்டன் சப்மர்சிபிள்ல இருந்து வந்திருக்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கவங்க இன்னும் உயிரோட இருக்கலாம் இல்லையா? சப்போஸ் அவங்க உயிரோட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சு நம்ம எடுத்துடலாம் இல்லையா? சோ அந்த ஒரு ஹோப்போட தான் பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு சின்ன ஹோப்போட அவங்க தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. அதுதான் இன்னும் 24 மணி நேரத்துல அந்த டைட்டன் சப்மர்சிபிள்ல இருக்கிற ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா காலி ஆயிரும் அப்படின்றது. சப்போஸ் அந்த ஆக்சிஜன் மட்டும் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாலும் அதுக்குள்ள இருக்கவங்க யாரையுமே இவங்களால உயிரோட மீட்க முடியாது. சோ 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களை தேடி கண்டுபிடிச்சு வெளியே எடுக்கணும் அப்படின்றதான் இப்ப அவங்களுக்கு இருக்கிற பயங்கரமான இக்கட்டான டாஸ்கா இருக்கு. சோ அதனாலேயே இதுக்கு முன்னாடி இருந்த தேடுதலை விட இப்ப இரட்டிப்பாக்கி தேடுதலை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. அப்படி துரிதப்படுத்தின அந்த ஒரு டைம்ல பார்த்தா கடலுக்கடியில் அனுப்பியிருந்த ஒரு ரிமோட் ஆபரேட்டட் வெஹிக்கிள் டைட்டானிக் ஷிப் இருந்த இடத்துல இருந்து 500 மீட்டர் தூரத்துல ஒரு டெப்ரிஸ கண்டுபிடிக்குது. அந்த டெப்ரிஸ பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு சாக்கம் கிரியேட் ஆகுது. ஏன்னா அதை பார்க்கிறதுக்கு எக்ஸாக்ட்டா டைட்டன் சப்மர்சிபிள்ல இருக்கிற டெப்ரிஸ் மாதிரி தான் இருக்கவே செய்யுது. ஆனா என்னதான் அது டைட்டன் சப்மர்சிபிள்ல இருக்கிற டெப்ரிஸ் மாதிரி இருந்தாலும் அதை நம்ம கிளியர் கட்டா ப்ரூவ் பண்ற வரைக்கும் தேடுதல் வேட்டை இன்னொரு பக்கம் நடந்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடுதல் வேட்டையை பயங்கரமா துரிதப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் கண்டுபிடிச்ச அந்த டெப்ரிஸ வெளியே எடுத்துட்டு வந்து அதை எவாலுவேட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல ஒரு பயங்கரமான ரோபோட்டையும் கடலுக்கடியில இறக்குறாங்க. அந்த ஒரு ரோபோட் வேற எதுவும் கிடையாது, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆர்ஓவி தான் அந்த ஒரு ரோபோட். இதுக்கு முன்னாடி கடலுக்கடியில அனுப்பின அந்த ஒரு ரோபோட்டுக்கும் இந்த ஒரு பிரான்ஸ் ரோபோட்டுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரான்ஸ் ரோபோட்டால கிட்டத்தட்ட 20,000 அடி ஆழம் வரைக்கும் போக முடியும். அதே நேரத்தில் ஹெவி ஆப்ஜெக்ட் கூட இதால லிஃப்ட் பண்ணி மேல தூக்கிட்டு வர முடியும். சோ சப்போஸ் கடலுக்கடியில டைட்டன் சப்மர்சிபிள் இந்த ஒரு பிரெஞ்சு ரோபோட் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அதுவே பாத்தீங்கன்னா கொக்கி போட்டு இந்த ஒரு டைட்டன் சப்மர்சிபிள் கடலுக்கு மேல தூக்கிட்டு வந்துருமா. சோ அந்த ஒரு கோப்போட தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரெஞ்சு ரோபோட கடலுக்கடியில அனுப்புறாங்க. அப்படி அவங்க இதை கடலுக்கடியில அனுப்புன அந்த ஒரு டைம்ல ஒரு பயங்கரமான துக்க செய்தியும் யுஎஸ் நேவியை வந்தடையுது. அதுதான் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த ஒரு டெப்ரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு டெப்ரிஸ் எக்ஸாக்ட்டா டைட்டன் சப்மர்சிபிளோட டெப்ரிஸ் தான் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண ஒரு செய்தி. இந்த ஒரு நியூஸ் வந்து யுஎஸ் நேவியும் பாத்தீங்கன்னா ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. அதுதான் நாங்க ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கடலுக்கடியில போன டைட்டன் சப்மர்சிபிள் கேட்டாஸ்ட்ரோபிக் இம்ப்ளோஷனால சதறிச்சு அதுக்குள்ள பயணித்த 5 பேருமே மரணிச்சிட்டாங்க அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா இந்த ஒரு நியூஸ் தான் உலகம் ஃபுல்லாவே பேசிட்டு இருக்கு. சரி, இந்த கேட்டாஸ்ட்ரோபிக் இம்ப்ளோஷன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது வேற எதுவும் கிடையாது, பிரஷர் டிஃபரன்ஸ்னால உருவார ஒரு பினாமினாவை தான் கேட்டாஸ்ட்ரோபிக் இம்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு காருக்குள்ள உட்கார்ந்துட்டு தரையில டிராவல் பண்றோம் அப்படின்னா காருக்குள்ள இருக்கிற பிரஷரும் காருக்கு வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர் பிரஷரும் சேமா இருக்கும். சோ அதனால காருக்குள்ள எந்த விதமான அழுத்தமும் கிரியேட் ஆகாது, நம்ம நார்மலா சுமூகமா டிராவல் பண்ணுவோம். ஆனா அதே நம்ம வானத்துல பிளைட்ல டிராவல் பண்றப்ப பிளைட்டுக்குள்ள இருக்கிற பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பிரஷரும் பிளைட்டுக்கு வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர் பிரஷரும் பாத்தீங்கன்னா சேமா இருக்காது, டிஃபரன்ஸா இருக்கும். அந்த ஒரு பிரஷர் டிஃபரன்ஸை தாங்குற அளவுக்கு பிளைட்டோட வெளிப்புறத்தை அமைச்சா மட்டும்தான் அந்த ஒரு பிளைட் ஜர்னி நம்மளுக்கு சேஃபா இருக்குமே தவிர அந்த பிரஷர் டிஃபரன்ஸை தாங்குற அளவுக்கு பிளைட்டோட மெட்டீரியல் இல்ல அப்படின்னா வெளியில இருக்கிற ஹை பிரஷர் உள்ள இருக்கிற லோ பிரஷரை பாத்தீங்கன்னா பயங்கரமா புஷ் பண்ணி அதை அப்படியே சப்பளிச்சு விட்டுரும். சோ இப்படி சப்பளிக்கிற இந்த ஒரு பினாமினாவை தான் பாத்தீங்கன்னா கேட்டாஸ்ட்ரோபிக் இம்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்றீங்க, நீங்க சொல்றத பார்த்தா பிளைட்ல இந்த மாதிரிலாம் நடந்து நம்ம பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி பிளைட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா பிளைட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான சேஃப்டி செக்அப் பண்ணி தான் உருவாக்கவே செய்வாங்க. அது மட்டும் கிடையாது, வானத்துல பறக்கிறப்ப பிளைட்டுக்குள்ள இருக்கிற பிரஷரும் வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர் பிரஷருக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸா இருக்கவே செய்யும். ஆனா அதே நம்ம கடலுக்கு அடியில நம்ம போனோம் அப்படின்னா ஏரை விட தண்ணியோட டென்சிட்டி ரொம்ப அதிகம் இல்லையா. சோ அதனால கடலுக்கு அடியில ஒவ்வொரு மீட்டர் ஆழத்துக்கு நம்ம போக போக வெளியில இருக்கிற பிரஷர் பாத்தீங்கன்னா சப்மர்சிபிள் இருக்கிற பிரஷரோட அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். சோ அந்த ஒரு பிரஷரை தாங்குற அளவுக்கு சப்மர்சிபிளோட எக்ஸ்டீரியரை நம்ம உருவாக்கல அப்படின்னா அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்ணிமைக்கிறதுக்குள்ள சப்பளிஞ்சு நெளிஞ்சு விட்டுச்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கேட்டாஸ்ட்ரோபிக் இம்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கடலோட அடிமட்டத்துல டைட்டானிக் ரெக்கேஜ் ஆகி கிடக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு சப்மர்சிபிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வெளிப்புறத்துல இருக்கிற பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 72 ஆசியன் யானையை கொண்டு வந்து டைட்டன் சப்மர்சிபிள் மேல நிப்பாட்டி வச்சா எவ்வளவு வெயிட் இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிட் வெளியில இருந்து இந்த சப்மர்சிபிளை பார்த்தீங்கன்னா அமுக்குறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணுமா. சோ அவ்வளவு தூரம் அதை அமுக்க ட்ரை பண்றப்ப அதை தாங்குற அளவுக்கு அந்த சப்மர்சிபிள் இல்ல அப்படின்னா அவ்வளவு வெயிட், அதாவது 72 யானை வந்து மேல உட்காந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், சாணி சப்பளிஞ்ச மாதிரி சப்பளிஞ்சு போயிரும் இல்லையா. அந்த மாதிரி அந்த டைட்டன் சப்மர்சிபிள் சப்பளிஞ்சு போய் கேட்டாஸ்ட்ரோபிக் இம்ப்ளோசிவ்க்கு உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ உலகத்துல இந்த ஒரு இன்சிடென்ட் தான் இவ்வளவு ட்ராஜடியா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு எக்ஸாக்ட்டா சில நாட்களுக்கு முன்னாடி நடுக்கடல்ல ஒரு கப்பல் மூழ்கி 500 பேர் இறந்தாங்க. அதுவும் இந்த 500 பேரும் இந்த 4 பேர் மாதிரி ஃபன் ஜர்னிக்காக கோடி கோடியா செலவழிச்சலாம் இறக்கல. இவங்க தன்னுடைய நாட்டுல நடக்கிற வன்முறைக்கும் வறுமைக்கும் பயந்து அதுல இருந்து தப்பிச்சு வேறொரு நாட்டுக்கு ஓடி போய் எப்படியாவது பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரப்பதான் இந்த கப்பல்ல மூழ்கி இறந்திருக்காங்க. அப்படி இறந்த 500 பேருமே
புவர் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு 500 பேர் இருந்ததை எந்த ஒரு மீடியாவும் கண்டுக்கல, எந்த ஒரு நியூஸும் வெளியே வரல, மக்களும் அதை பெருசா கண்டுக்கிறவே இல்ல. ஆனா 5 பில்லியனர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்ற இந்த ஒரு நியூஸ் மட்டும் காட்டு தீ மாதிரி எப்படி பரவச்சு. ஒரு 500 பேர் கடல்ல மூழ்கி இறந்தது யாருக்குமே தெரியல, ஆனா 5 பேர் இறந்தது மட்டும் இந்த உலகத்தோட மூளை முக்குக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சு. இவங்க 2 பேர் கடையில இந்த எந்த ஒரு டிஃபரன்ஸ் இந்த ஒரு நியூஸை இவ்வளவு தூரம் பரவ வச்சு அப்படின்றத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த உலகத்துல ஒருத்தா வாழ்றதா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா நம்மளை பத்தி இந்த உலகம் பயங்கரமா பேசணும் அப்படின்னாலும் சரி, அது எல்லாத்துக்கும் தேவையானது ஒன்னாதான் இருக்கு. அது இருந்தா மட்டும் தான் நம்மளை மதிப்பாங்க. அது இல்லாட்டினா 500 பேர் செத்தாலும் யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அது என்னன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படியோ கடல்ல மூழ்கி இறந்து போன அந்த 505 பேருக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்குமே ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே गाइस, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.